அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஒருவேளை பலவிதமான வேதனையோடு, பிரச்சனையோடு, துக்கத்தோடு, தேவையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் துக்கத்தை, கவலையை ஆண்டவர் உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு காத்திருங்க. இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அருமையானவர்களே, தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறான். சிட்சிக்கிறது என்று சொன்னால் சோதிக்கிறது. அந்த சோதனையில் எதற்காக என்று சொன்னால் கண்டிக்கிறது. எதற்காக தகப்பன் தான் பிள்ளையை சோதிக்கிறது, கண்டிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளையானவன் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதமாக வர வேண்டும், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தான் தகப்பன் என்ன பண்ணுறார்? தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும்னு சொல்லி விருப்பப்பட மாட்டாங்க. சரியா? இதை பார்க்கிற அருமையான தகப்பன்மாரே, பிள்ளைமார்களே, இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க. சரிங்களா? சின்ன வயதில் பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்கள் முந்தின நாட்களில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க. சைக்கிள் ஓட்டும்போது பின்னாடியே வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? கையை விட்டுட்டு நின்றுடுவாங்க. ஏன் அந்த பிள்ளைங்க அந்த அந்த தகப்பன்மார் அந்த சைக்கிள்லேருந்து கையை எடுத்துட்டு விட்டுட்டு நிற்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் தானாக அந்த சைக்கிளை ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைகளை தகப்பன்மார் விட்டு விடுகிறாங்க. எல்லா இடங்களிலும், எல்லா காரியங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒவ்வொரு நிலைமையிலும் நம்ம வளர வேண்டும் என்று சொல்லி, உலக பிரகாரமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தகப்பன்மார் என்ன பண்ணுறாங்க? ஒரு சில சிக்ஷைகளை தருகிறாங்க. அவங்க நம்மளை சிக்ஷிக்கும் போது, தண்டிக்கும் போது நம்ம என்ன நினைக்கலாம்? கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஐயோ, எங்கள் அப்பா கடினமாக என்னை நடத்துகிறாங்களே, எங்கள் அப்பா ரொம்ப கடினமாக கடினக்கார் என்று சொல்லி. ஆனால் முற்காலத்தில் நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்ம தகப்பன்மாரை நினச்சி பார்ப்போம். ஏன்னு சொன்னால், அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா இப்படி என்னை கண்டிப்போடு வளர்த்ததுனால தான், இப்படி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்ததுனால தான், கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் சொந்த அனுபவங்களை சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நல்ல நிலைமையில் வர வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பலப்படும்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சிக்ஷைகளை அனுமதித்திருக்கிறார். அது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் உயரும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்று சொல்லி மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல, ஆண்டவரே, நீர் எங்களை சிட்சித்தாலும் அது நன்மைக்காக தான் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.